இப்போது அமைச்சர் அவர்கள் மங்கப்பட்டி அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரா திருமணத்திற்கு 5 நிமிடத்தில் வர இருக்கிறார்கள். தயவுசெய்து இளைஞர்கள் நித்யானந்தன் தலைமையில் அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக அனைவரும் அங்கே செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேற யாரும் எந்திரிக்கணும்னா இந்த விழா அப்படியே தொடர்ந்து நடக்கும். அவங்க மண்டபத்தில் ரிசீவ் பண்ணிருக்க அப்புறம் அவங்க லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் 2 மணிக்கு வருவாரு. அதனால வேற யாரும் போக வேண்டாம். இந்த விழா தொடர்ந்து நடக்கும். இங்கே நிர்வாகிகளை பேச அழைக்கிறோம். அதனால யாரும் போக வேண்டாம். பாருங்க. தமிழ்நாடு முத்திரை சங்கத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் இந்த பகுதியில் தெரியாத ஆளே இருக்காது. இவரை வைசெட்டி போல சொந்த ஊரு குருசாமி, நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு படி மேலேயே அவரு இப்ப எனக்கு சாதனை கவனிக்கிறாரு. ஜோர கை கட்டுது. அண்ணன் அவர்கள் இனத்தினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாவீரர். அவர்களுக்கு இந்த சால்வை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சேலம் மாவட்ட இளைஞரணி சார்பாக மாவட்ட தலைவர்களுக்கு முன்னடையாது. செயலாளர் அவர்களுக்கு முன்னடைவது. தமிழ்நாட்டிலே முத்திரையர் வரன் தேடல், முத்திரையர் சமுதாயத்துக்காகவே திருமண வைபவங்களை இணைத்து வைக்கும் முத்திரையர் வரன் தேடல் தீவுடைய தலைவர் தங்கதர் அவர்களை இங்கே பேச அழைக்கிறேன். முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த என் உறவினர் உறவு பெருமக்கள் அனைவரையும் இந்த சேலம் மாவட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு
இந்த சேலம் மாவட்டத்துக்கு இது நான் 3வது டைம் இங்க வரேன். 2017 இந்த தொழில் மண்ணில் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், பெரியவர்கள், அது இல்லாம நல்ல கல்வியாளர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், இவங்களெல்லாம் எப்படி ஒண்ணு சேர்க்கறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம். 2015 இந்த சமுதாயத்தின் மேல பணியில உள்ள சமுதாய பணின்னு சொல்லிட்டு எங்க மாநாடு நடந்தாலும் எங்க கூட்டம் நடந்தாலும் நான் ஒரு அங்கமா பண்ணிப்பேன். என்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் வைப்பேன். என்னோட கருத்துக்கள் கல்வி சம்பந்தமான கருத்துக்களை முன் வச்சுட்டு போவேன். அப்படிதான் தமிழ்நாடு முழுவதும் சுத்த ஆரம்பிச்சோம். கல்வி பரிசளிப்பு இருந்து அந்த கல்வி மாதிரி நடத்திட்டு பார்த்துக்கிட்டு தான் நம்ம போய் கலந்துக்கிட்டோம். சரி, நம்ம நடத்துவோம் வாங்கலாம்னா யாரும் வரமாட்டாங்க. சரி, வேற என்ன பண்ணலாம், இல்லை எப்படி ஒண்ணு சேர்க்கலாம் மக்களை அப்படி யோசிச்சுதான் இந்த தமிழ்நாடு முழுவதும் முத்தரையர் வரன் தேடல் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட ஓபன் பண்ணி இந்த ட்ரஸ்ட் மூலமா மக்களை இணைக்கணும் அப்படின்னு ஒரு டெலிகிராம் குரூப் ஓபன் பண்ணி அதன் மூலமா அந்த மக்களை, சமுதாய மக்களை அப்படியே கொஞ்சமா இணைச்சோம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நீங்க சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர், நீங்க வந்து நீங்க 2000 பேர் நீங்க இருந்துச்சு, 2000 பேர் மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த 2000 பேர்ல யாரு என்ன பணி செய்யறாங்க, என்ன வேலையில இருக்கிறாங்க, எவ்வளவு படிச்சிருக்காங்க, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா அத நான் உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன், அவ்வளவுதான். என்னோட வேலை என்னன்னா இந்த சமுதாயத்துல யாரு எங்க இருக்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். அதுல உண்மை சம்பவங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு பொண்ணு 2017-18 டாக்டர் MBBS சீட் கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு ஒரு போட்டோ போடுறான். தான் வீடு, அப்பா, ஒரு ஆடு, ஒரு அம்மா, ஒரு கூரை வீடு, இது மட்டும்தான் அவ போட்டா. ஆனா எனக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சு, படிக்கிறதுக்கு மெரிட்ல சீட்டு கிடைச்சிருச்சு, படிக்கணும், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் அப்ப அந்த பேஸ்புக் மட்டும் தான் நம்ம சமுதாயம். அப்ப இப்பதான் வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, வாட்ஸ்அப் டெலிகிராம் அப்படியெல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த பேஸ்புக் நான் அந்த பொண்ணு விளம்பரம் போட்டுருக்கேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு ஜாதி சர்டிபிகேட் காட்டுறான். அந்த பொண்ணுக்கு ஆர்டர் படிக்கணும்னு சொல்றா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதும் அந்த பிள்ளைக்கு நேரடியா போச்சு. உலகம் முழுவதும் அப்ப மக்கள் இருக்கிறாங்க. மலேசியால இருந்து பேசுறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாங்க, நிறைய கம்யூனிகேஷன் வச்சிருந்தோம். அதனால அவங்க அந்த ஊர் பிரசிடென்ட் பேசுறாரு, நம்ம சமுதாயத்துல அவர் என்ன சொல்றாரு, சார் எனக்கு பணம்லாம் அனுப்புங்க, நான் அந்த பிள்ளைக்கு கௌரவிக்கிறேன் அப்படின்னா. அது ஆகாத வேலை சாமி, என்ன டைரக்டா அந்த பிள்ளைக்கு போட்டோம், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பிள்ளைய நம்ம அந்த படிக்க வச்சோம். இன்னைக்கு அவர் டாக்டர் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன் பொண்ணு. எல்லாருமே அது என் கண்ணுக்கு தெரியாத சம்பவம். நேரடியாக இதுவரை அந்த பொண்ணை போய் பார்க்க. ஆனா அந்த பையன், அந்த ஊர்ல ஒரு பையன் என்கிட்ட கேட்கறான், இதான் அந்த ஒரு பையன் என்கிட்ட கேட்கறான், என்ன சொல்றான், எங்க வீட்டுல இருந்து 4வது வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் MBBS படிக்கிறான்றது எனக்கே தெரியல. நான் சிங்கப்பூர் வேலை பார்க்கிறேன், எனக்கே தெரியல. அந்த பெண் இருக்கிறவங்கன்றது எனக்கு தெரியாது. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு கேட்கறான், பேஸ்புக்ல எழுதுறான். அவனுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். உலகம் முழுவதும் என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். என்ன எனக்கு என்ன தேடி வரவங்களுக்கு என்னால வந்து உதவிகளை நான் செய்யறேன். அந்த வகையில அந்த பிள்ளைகளை சேர்ந்த முடியும். இது சரியா தப்பான்றது நீ தான் விசாரிச்சு சொல்லணும்னா. ஆனா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சேவை மகத்தான சேவை. அன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய சமுதாயம். உலகம் முழுவதும் இருக்கீங்க, யாரும் கொஞ்சம் கொஞ்சமா கிடையாது. நான் எங்க USA வச்சிருக்கேன், USA வேலை பார்க்கறேன். இங்க போய் USA சிட்டிசன் ஆகி அங்கே வேலை பார்த்து அங்கேயே படிச்சுக்கிட்டு, ஆனால் பெண்களுக்கும் பொழுது உணர்வை சிந்திக்கிறான். நான் ஒரு முத்தராஜா, எனக்கு ஒரு வாரம் வேணும் அப்படின்னு அங்க இருந்து எனக்கு பதிவுகள் கொடுக்குறான். நான் என்ன செய்யறேன், பதிவு பண்ணி இந்த குரூப் மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நிறைய உறவினர்கள் எடுத்துக்கிறாங்க. இதைதான் நாங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்களை 9 ஆண்டு காலம் தொடர்ந்து 9 ஆண்டு காலம் இந்த பணி செய்யறேன். அப்படிதான் உங்க ஊருக்கு முதல் 2017 ஒரு சின்ன நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு இந்த கம்பம்பட்டி, தகரபுதூர், கண்டாரம்பேட்டை, உப்பிலியாபுரம், துறையூர்
இந்த சைட்ல எல்லாம் மக்களை சந்திச்சேன். சந்திச்சது ஏன்னா இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இளைஞர்கள் தெரியும். ஆனா அவர் சேலம் மாவட்டத்துல சரி அங்க இருந்து இருக்கிறாரு, அவங்க எப்படி பார்க்க முடியும்? அப்படின்னு தான் நம்ம அவரை பார்க்கல. எங்களுடைய முகாம்ல அந்த உள்ளூர்காரங்களை சிறப்பிக்க வகையில தான் அந்த முகாம் நாங்கள் நடத்துவோம். அந்த மாதிரிதான் இன்னையோட நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாங்க எண்ணிக்கலாம் வரல, இத்தனை முகாம் மற்ற முகாம் எண்ணிக்கலாம் வரல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 முகாம் குறைவிலாம இருந்தேன். அது இல்லாம என்னுடைய உப்பாட்ட வழிபட்ட நேரம் காலத்தாரில இன்னைக்கு வழிபடக்கூடிய லெவல்ல கொண்டு கொடுத்தது உத்தரைய வழக்கம் நான் கிடையாது. இந்த குழு சார்பாக இன்னைக்கு உங்க ஊர் பக்கத்தாப்புல இருக்கக்கூடிய ஒக்கரையில சாமி சிலை அந்த ஆலயத்துக்குள்ள கருப்பொழு சிலை இந்த வரன்கடல் குழு இன்னைக்கு அந்த சிலையை சீரும் சிறப்புமாக இங்க இருந்து ஒக்கரையில இருந்து அந்த கொரோனா காலம் லாக் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் உள்ள கொண்டு சேர்க்கணும். இன்னைக்கு அந்த நியமம் காலாவதி அறைகளில் இருக்கக்கூடிய அந்த கருப்பண்ண சாமி சிலை நம்மளுடைய உத்தரைய வரன்கடல் குழு சார்பாக தான் ஆச்சு. நாளைக்கு சரிங்களா என்னோட குழு தான். இப்பவும் இந்த பத்திரிகையில அண்ணன் கேட்டாரு, ஆனா உங்க பேர் போடணும் மாட்டாரு. என் பேரு போட வேண்டாம், இந்த உத்தரையர் வரன்கடல் குழு அப்படின்னு சொல்லி இந்த குழுல இருக்கக்கூடிய மெம்பர் அத்தனை பேரையும் செய்யும். என்ன ஒன்றி சாரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் ஒரு அரசு ஊழியர் இருந்தாலும் அரசு ஊழியர் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஜாதி ரீதியான ஒரு அமைப்பை வச்சு நடத்துறேன்னா அது எவ்வளவு ரிஸ்க்ன்றது அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி நம்ம அதிகாரி. அதே போல கரூர் மாவட்டத்துல டெப்டி கலெக்டரா இருக்கக்கூடிய நம்மவர் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அங்கங்க நம்ம மக்களை சந்திக்க 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 ஒரு ரூபா நமக்கு கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய மேனேஜர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அப்துல் கலாம் கூட வேலை பார்த்த சயின்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிறார், கரூர் மாவட்டத்துல இருக்கிறார். அதே போல எண்ணற்ற உறவினர்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல நான் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க படிக்காம வீணா போட்டோம் நீங்க குறை சொல்றதுதான் எனக்கு ஏற்றுக்க. என் சமுதாயத்தை சேர்ந்தவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிறான், எனக்கு பெரிய அதிகாரியா இருக்கிறான். 16 டிஏ இருக்கிறான். கூட்டுறவுத்துறையில 16 டிஏ இருக்கிறாங்க. இது நான் என் சார்ந்த டிபார்ட்மெண்ட் நான் சொல்றேன். அதனால எனக்கு தெரிஞ்சது ஒரு 16 டிஆர். அது மாதிரி ஏர்போர்ட்ஸ்ல டிஆர்டிஏ ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட் சேர்ந்தவன் நம்ம சமுதாயத்தை அவனுக்கு கீழே 25 பேர் இருக்கிறாங்க. 25ல 15 பேர் நம்ம சமுதாயத்தை ஏர்போர்ட்ஸ்ல. இதை ஏன் சொல்லணும்னா படிச்சுட்டு நம்ம இளைஞர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வந்து அறிமுகப்படுத்த தெரியல. அவங்க நம்ம சமுதாயம் எங்க இருக்குன்னு தெரியாம சமுதாய உணர்வு இல்லாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவங்களெல்லாம் உணர்வு கூட்டும் வகையில இந்த உத்தரையர் வரன்கடல் குழு சீரும் சிறப்புமாக நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்க இந்த ஊர்ல முகாம் அண்ணன் சொன்னாரு, அண்ணே உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறேன்னு அப்படின்னாரு. நான் சொன்னேன் பத்திரிகையை தேடி எதாண்டாங்க, ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த சமுதாயத்துக்காக ஓடோடி தெருத்தரும் அழகாங்க. அந்த வகையில உங்களை தேடி நாங்க வரல, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, முகாம் நடக்கும் அப்படின்னு. என்னோட மனைவி தான் இந்த ட்ரஸ்டினுடைய நிறுவனர். அவங்க வெளியில நீங்க உட்கார்ந்துருக்காங்க, நீங்க ஜாதகம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க செய்யற வேலை உலகம் முழுவதும் உள்ள முத்தரையர் மக்களை நினைச்சு அவங்கள ஜாதகங்களை பதிய சொல்லி அவங்களையே போட சொல்லி அவங்களையே எடுத்துட்டு அவங்களே பேச சொல்றோம். இத மாதிரி ஒரு அமைப்பு எந்த கம்யூனிட்டியும் கிடையாது. எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் என்ன கேட்பாங்க, கேட்கும் பொழுதுதான் அதனால இந்த வரன்கடல் குழு எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கோம். எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் எனக்கு பேசும் பொழுது அவங்க சொல்லும் பொழுதும் இதெல்லாம் சொல்லுவாங்க, சார் எந்த கம்யூனிட்டியும் இது மாதிரி யாரும் சார், நீங்க செய்யறது மகத்தான சேவை சார்,
எங்களுக்கு செய்ய முடியுமா கேட்கறாங்க. சார் எங்க அண்ணன் தம்பிகள் அடி வாங்கி பண்ணாங்க, ஊராட்ட நான் போய் அடி வாங்கலாமா அப்படின்னு கேட்பேன். அதனால நான் மற்ற சமுதாயத்துக்குலாம் செய்யறதில்லை சார், எங்க சமுதாயத்துல மட்டும்தான் சார் செய்யல. அதுவும் எங்க சமுதாயத்தை ஒருங்கிணைப்பு பண்ணணுன்றதுதான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் இதை செய்யறேன் அப்படின்ற தகவலை முன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அண்ணன் இளையபெருமாள் அண்ணன் இன்னைக்கு எங்களை வந்து இந்த மழையில என்னை கௌரவிச்சதற்கும் எங்களை அழைச்சதற்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரியப்படுத்திக்கிட்டு இந்த தம்பம்பட்டியில நடக்கின்ற மிகப்பெரிய மாநாடு மாதிரி உத்தரையனுடைய மாநாடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர் முத்தரையர் இளைஞர் கூட்டமைப்புக்கும் அதே போல சேலம் மாவட்ட முத்தரையர் நலச்சங்கத்துக்கும் இளைஞரணி நலச்சங்கத்துக்கும் தமிழ்நாடு முத்தரையர் சங்க ஐயா புலவர் ஐயா அவர்களுக்கும் காப்பகுடி ஐயா அவர்களுக்காக அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்களுடைய ஜாதகங்கள் அங்க டிஸ்பிளேல வச்சிருக்கோம், போகும்போது வேணும்னா அப்படியே தொடர்ந்து பார்த்து போட்டோ எடுத்துக்கலாம். அதுல போன் நம்பர், ஜாதகம், பயோடாட்டா எல்லாமே இருக்கும். ஒரு பெண்ணுடைய பையனுடைய 90% விவரங்கள் அங்க டிஸ்பிளேல வச்சிருக்கோம், வேணும்னா எடுத்துக்கிட்டு இந்த கல்வி பரிசீலிப்பு வந்து என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி திருப்பூர்ல இருந்து நிறைய சேவை செய்த திருப்பூர் அண்ணா அவர்களுக்கும் வேலூர் அண்ணா அவர்களுக்கும் நிறைய உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழா மேலும் மேலும் சேர்க்கிறதுக்கு பாராட்டி இந்த முத்தரையர் வளர்த்தல் குழு நீங்க எங்க கூட்டாலும் வருவதற்கு தயாரா இருக்கணும்ன்ற தகவலை வச்சுக்கிட்டு வருகிற 25 அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் போறோம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சமுதாயத்தை நம்ம சமுதாயம் தக்காளி ஃபுல்லா மலைப்பகுதியில ஃபுல்லா விவசாயம் தான் பண்றாங்க. தக்காளி அய்யலூர் தக்காளி தான் ஃபேமஸ். அந்த அய்யலூர் கிராமம் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க 90% வாழ்றாங்க. யாருக்கு இதுவரை தெரியாத விஷயங்கள் சொல்றேன். இதே போல ஒரு மாவட்டத்திலையும் நான் சொல்றேன், எனக்கு அந்த அளவுக்கு டேட்டாஸ் வச்சிருக்கேன். இருந்தாலும் என்னை பயன்படுத்திங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு சிறு துரும்பாக உங்களோட பயணிக்க நானும் காத்திருக்கிறேன். எனக்கு எங்க வாய்ப்பு கொடுத்தாலும் இந்த சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கும் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களை வெளிப்படுத்துவதற்கும் நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதுக்கோட்டை மாவட்ட முத்திரை சங்க செயலாளர் வெள்ளச்சாமி அவர்களை பேச அழைக்கிறோம். அவருக்கு சங்கத்தின் சார்பாக முன்னாடி அறிவித்து வருகிறோம். இந்த இணையதளமாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இந்த முப்பது விழா நடத்துவதற்கு முன்னின்று இயக்குனர் ஒரு மாதமான அந்த பணியை செய்து சொன்னார்கள். மிகவும் சிறப்பாக இந்த பணியை ஏற்பாடு செய்து விழா இன்னைக்கு சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களுக்கும் இந்த சேலம் மாவட்டத்துடைய உத்தரையர் சமூக மக்களுக்கும் எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு மாபெரும் கூட்டம் நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு மிகுந்த சார்பாக நன்றி சொல்கின்றேன். இந்த தமிழ்நாடு முத்தரையர் சங்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை சாதித்திருக்கின்றோம். காலமிக்க முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை புதுக்கோட்டை காலமிக்க மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் எம்ஜிஆர் அழைத்து கொண்டு அந்த மாநில மாநாட்டை சீரும் சிறப்பாக நடத்தி முடித்தோம். அதனுடைய விளைவுதான் நமக்கு ஒரு அமைச்சர் பதவி பேராவூரை சேர்ந்த எம்எல்ஏ எம்.ஆர். கோவிந்தன் அவர்களை முதலாக எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சராக ஆக்கினார்கள். அதற்கு பிறகுதான் இந்த கருணாநிதி காலத்திலே அந்த புலவர் செல்வத்துவான் செல்வராஜ் இவர்களுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்தார்கள். இவ்வளவு ஒரு கருத்த சமுதாயத்திற்கு ஒன்னே ஒண்ணு பிச்சை போடுற மாதிரி எந்த அரசு வந்தாலும் சரி இந்த சமுதாயத்திற்கு அது துறை காலங்களை
காடு இந்த மாதிரி வழங்குகின்றார்கள். நம்மளுடைய எழுச்சி பெற்ற நகர சமுதாயம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நமக்கு எந்த அடிப்படையிலும் நமக்கு செய்யவில்லை. இனிவரும் காலங்களிலாவது இந்த சமுதாயத்திற்கு நல்ல விளைவுகளும் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த சேலம் மாநாடு ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதுக்கோட்டையில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கின்றோம். முதல்ல எம்ஜிஆர் மாநாடு, அடுத்து திருமணத்திலே 2 முறை சங்கத்தின் மூலமாக 2 எம்எல்ஏ வெற்றி பெற வைத்தோம். திமுக ஆளுநர் சுப்பையா என்பவரையும் ஆளுநருடைய உட்பட காங்கிரஸ் எம்எல்ஏ திருமணத்தில் ஆக்கணும். அது சங்கத்தின் பெருமை. அடுத்ததாக புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல், அது மாறியான திமுக சார்பில் வேட்பாளர் இருக்கிறார்கள் புதுக்கோட்டைக்கு. அந்த வேட்பாளர் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக கருணாநிதி அவர்கள் அமைச்சர் செல்வராஜ், புலவர் செங்குட்டுவன், திருச்சி செல்வேந்திரன் அவர்களெல்லாம் புதுக்கோட்டைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த போய் புதுக்கோட்டையில் உள்ள மாவட்ட சங்க பார்வையா அப்படி என்று சொன்னார்கள். அவர்கள் வந்தார்கள். நாங்கள் மரியாதைக்குரிய நம்முடைய சமுதாய தந்தை ஐயா தமிழாசன் அவர்களும் அவர்கள் எல்லோரையும் அந்த புதுக்கோட்டையில் உள்ள கிராமங்களுக்கு, பல்வேறு கிராமங்களுக்கு அழைத்து சென்று அங்கே உட்கார்ந்து நமது மக்களுடைய அறிவை சொல்லி அந்த இடைத்தேர்தலும் மாறியாவை வெற்றி பெற வைத்தோம். அந்த வெற்றி பெறுவதற்கு கலைஞர் அவர்களிடம் புதுக்கோட்டை கோரிக்கை வைத்தது என்னவென்றால், தமிழ்நாடு தேர்வாணி இருக்கின்றது, அதில் ஏதேனும் நாம் இதுவரையும் உறுப்பினர் வழங்காமல் இருந்தது. அதில் ஐபிஎஸ் மணி அவர்களை தேர்வாணைக்குழு உறுப்பினராக ஆக்கினார்கள். அதனால எந்த செயலுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமான மாவட்டம் அல்ல. இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்ட உறுதுணையாக இருந்து தமிழ்நாடு எல்லோரும் தொடர்பு ஐயா நல்லாத வழியில் சமுதாயத்திற்கான அல்லும் பலரும் ஒரே சிந்தனையாக இருக்கின்றார்கள். அதனால் அவருடைய நினைவு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். ஒரு அனைவருக்கும் விரும்பி புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக கேட்டுக் கொள்கின்றேன். இதே போல தமிழ்நாட்டில் வருகிற தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஒரு மாநில கூட்டத்தை கூட்டி ஒரு அமைப்பு குழுவை உருவாக்க வேண்டும். அந்த அமைப்பு குழுதான் வருங்கால தேர்தலுக்கு முனைந்து நின்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சாதிக்காரர்களும் இந்த கட்சியில எங்களுக்கு இவ்வளவு செலுத்தணும், அந்த கட்சியில எங்களுக்கு இவ்வளவு செலுத்தணும் போட்டி போட்டுக் கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் எதுவரை கேட்க யாருமே நாள் இல்லை. இந்த சங்கம் போய்விடைந்து விட்டது. அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு அடுத்த ஒரு மாநில கூட்டத்தை கூட்டி ஒரு நல்ல முதலீடு புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்பாக திருப்பி நோக்கி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி. வணக்கம். அமைச்சர் அவர்கள் இன்னும் 10 நிமிடத்தில் அறிவிக்க வர இருக்கிறார்கள். அதனால் அவர் வந்தவுடன் ஒரு 1/2 மணி நேரத்தில் தஞ்சாவூர் போடுகிறாரு. அதனால யாரும் தலைய வேண்டாம். சாப்பிட்ற இடத்துல இருந்தவங்க கூட சீக்கிரமா வந்து அரங்கத்தில் உட்காந்துருக்கேன். வேற வழி இல்லை, அமைச்சர் கிளம்பிடுவாரு. தயவுசெய்து சாப்பிட்டாங்க அப்படியே உள்ள வந்துருக்கு. இப்போது வெள்ளத்துறை அவர்கள் பேச வைக்கிறேன். சேலம் மாவட்ட உட்கொலை நலச்சங்கம் நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் வந்துவிட்டிருக்கின்றார்கள். நாம் நம் சமுதாயத்தில் நாம் பிறந்தது இதனால் ஒரு சேவைகள் செய்ய வேண்டும். அப்படி என்றால்
நான் 1982-83 சட்டசபையை நோட்டீஸ் நம்ம சமுதாயத்திற்கு ஒரு அமைச்சர் தேவை என்று அரசான பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து உங்களுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று கூறி ஒரே மாதத்தில் அவர் பிற்பட்ட நலத்துறையை தொகை நன்றி கொடுத்தார். அப்போது 2 எம்எல்ஏ தான், திருமாவளவன், இவர் கோவிந்தன். ஆனால் காங்கிரஸ் 3 பேர் இருந்தாலும் சமுதாயத்திற்காக கொடுத்தார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கொள்கையோடு வாழணும். நம் சமுதாயத்தில் ஒற்றுமை கிடையாது. இல்ல ஒரு ஊருக்கு ஒரு தலைவராக எப்படி நம்ம மதிப்பாங்க? எங்க பார்த்தாலும் எல்லாருமே தலைவர் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆகையினால் நாம் எல்லோரும் ஒன்றோட வேண்டாம். நாம் எப்போதுமே இந்த தலைவர்கள் நல்ல தலைவர்களாக தேர்ந்தெடுத்து அமைக்க வேண்டும். இப்ப நம்ம சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல தலைவராக யாரும் இல்லை. ஒரு 8 வருஷ காலமாக இருக்காங்க. எந்த ஒரு கொள்கையோடும் எந்த மக்களையும் பார்க்கல, எங்கேயும் ஒரு கொடியேற்றல. நம் சமுதாயம் இருக்கிறோமா இல்லையான்றத இதுவரைக்கும் தெரியாத அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நம் சமுதாயத்திற்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்று கூறி இன்னைக்கு பேச வாய்ப்பு நன்றி. திருப்பூர் மாவட்டத்துடைய செயல் தலைவர் தர்மராஜ் அவர்கள் பேசுகிறார். எல்லோருக்கும் வணக்கம். மக்கள் கொஞ்சம் அமைதியாகவும், நீங்கள் பேசுவதை யாரும் கேட்பதில்லை, நீங்களா பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அமைதியாக கேட்கிறார். நாங்கள் திருப்பூர் மாவட்ட மக்களின் ஒருங்கிணைப்பு குழுவை பற்றி இன்று அனைத்து மாவட்டங்களிலும் தெரிந்த ஒன்று. காரணம் என்னவென்றால் ஒற்றுமை. திருப்பூர் மாவட்டத்தில் மற்றும் அனைத்து சங்கங்களையும் ஒன்று சேர்த்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுகிறோம். இதே போன்று மாநிலம் முழுவதும் ஒன்று சேர்த்து விடலாம் என்று நினைத்தால் அது முடியவில்லை. இருந்தாலும் மாநில அளவில் ஒரே தலைவர் என்ற கொள்கையை கொண்டு வந்துவிடுவோம் என்று உறுதி அளிக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இன்று கல்வி பரிசீலிக்கும் நடைபெறுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நாம் மக்கள் கல்வியை ஒரு காணாதாசாக நடித்துக் கொண்டிருந்த நாம் போய் இன்று அனைவரும் கல்வி கற்கும் நிலை வந்துவிட்டது. இதற்கு திருப்பூர் மாவட்ட முத்தரையர் ஒருங்கிணைப்பாளர் நமது சமுதாய பெருமைகளை நமக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக மாற்று சமுதாயத்திற்கு இந்த பெருமைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்து பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக பேசுகின்ற ஆரம்பித்துள்ளோம். வேறு எந்த மாவட்டத்திலும் எந்த சங்கங்களும் செய்யாத சேவை திருப்பூர் மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். இதே போன்று கல்வியை அனைத்து மாவட்டங்களிலும் நமது சங்கங்கள் கையில் எடுத்து செயல்படுத்தினால் நன்றாக வேண்டும் என்று
கோரிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று இலவச ஓவிய பயிற்சியை நடத்தி வருகிறோம். போகும் பொழுது நமது சமுதாய சங்கத்தின் பெயரை தான் சொல்வோம். முத்திரை சமுதாயத்திலிருந்து வருகிறோம், இலவசமாக பயிற்சி தருகிறோம் என்று. இதே போன்ற ஒவ்வொரு மாவட்ட சங்கங்களும் செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த என்று நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சியை சேர்ந்த முத்துரையர் முன்னோடி லோகநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழர்கள் சங்கை உணர்வு இந்த மாபெரும் முப்பெரும் கல்வி பரிசளிப்பு விழாவிலே தலைமை பொறுப்பேற்று சேலம் மாவட்டத்திலே திருச்சி மாவட்டத்திற்கு நிகராக அற்புதமாக ஒரு நிகழ்ச்சியை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய சகோதரர் இவருடன் இணைந்து ஈரோட்டிலே பணியாற்றிய அந்த தருணத்தை எண்ணி பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நிலைக்கு இருந்த தருணத்திலே ஐயாவை வணங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற திருச்சியிலிருந்து மாநில துணைத் தலைவர் புலித்தோலை இளங்கோவன் மற்றும் இலக்கிய அணியை சேர்ந்த திரு குருசாமி அவர்களையும் கோவிந்தன் அவர்களையும் மரியாதைக்குரிய பல்வேறு நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டிருக்கின்ற கிளியனூரை சேர்ந்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்களையும் அவருடன் வந்திருக்கின்ற கோவிநாத் அவர்களையும் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகி உள்ளிட்ட அத்தனை பேரை வழங்கி பேரரசர் எந்த திசையில் நம்முடைய வரலாற்றை வைத்திருக்கிறாரோ, எந்த திசையில் நம்முடைய வரலாறு வைத்திருக்கின்றதோ அந்த திசையை நோக்கி போக்குகிறேன். பொதுவாக பல்வேறு மாவட்டத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஏன் பின்தங்கி கொண்டிருக்கின்றோம், இந்த தலைமுறை மீண்டும் ஒரு ஆண்ட சமுதாயம் ஆளப்போகின்ற சமுதாயமாக முத்தரையர் சமுதாயம் நாடாண்ட வம்சம் மன்னர் பரம்பரை இன்றைக்கு நடுநிலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதை மாற்றி காட்டுவோம். கண்டிப்பாக ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள். வரும் தொகுதியிலே சட்டமன்றத்திலே இந்த மாவட்டத்திலே நாம் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்க வேண்டார்கள். அது மட்டுமல்ல, அதிக எண்ணிக்கையை உருவாக்கும். பேரரசருடைய வரலாறை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த காணொலி வாயிலாக. பேரரசர் என்பது வரலாற்றில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர் தான் பெருமிடிக்கு முத்தரை. அவர் இயற்கையான மாறன், பல்வேறு வகையிலே ஆட்சி செய்த மன்னர். எப்படி செங்கோல் ஆட்சிக்கு குறிப்பிட்டார்களே வரலாற்றிலே ஒரு செங்கோலுக்கு நிகராக 16 போர்வெட்டிகளை பிடித்த வரலாற்றிலே ஒரே மன்னனாக என்றால் அது பேரரசர் பெருமிடிக்கு முத்தரை மட்டும்தான். அவருக்கு இல்லை யாரும் கிடையாது. தன்னம்பிக்கையுடைய என்றால் முத்தரையை குறிப்பிடுவோம். காரணம் என்னவென்றால் எல்லாரும் போருக்கு பின்புதான் வாகை பூவை சூடிக் கொள்வார்கள். போருக்கு முன்பே வாகை பூவை சூடிக்கொண்டு ஒரு மன்னன் வெற்றி பெற்றார் என்றால் அது பேரரசே வரலாம். எனக்கும் கிடைக்காது. தமிழுக்காக வெற்றி கண்டவர் பேரரசர். அது மட்டுமல்ல, நேரத்திலே 1850 வைத்து சைவ திருமுறைகளை போற்றி உலகத்திற்கே கண்காணிக்க வலியுறுத்திய சமுதாயம் நம் சமுதாயம். கண்ணப்ப நாயனார் முத்தரையர் வரலாறு செப்பேட்டில் இருக்கிறது. கண்ணப்ப நாயனார் 60 நாயன்மார்களை போற்றக்கூடியவர். சைவ திருமுறை நம் சமுதாயத்தை வாழ்ந்து பார்க்கும் அளவிற்கு இயல்பாக பாடினார். அதே போல மூலமத்தின் வைத்தியம் என்று சொல்லக்கூடிய அரங்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்திலே 8ஆம் வேடுவர் திருவிழாவிலே திருமங்கை மன்னனாக வைணவத்திலே 12 ஆழ்வார்கள் முத்தரையர் தரிசனம். அவருக்கு என்ன கட்டளை இல்லை, ஏன் இந்த அவரில்லை. அங்கே தவக்காக ஒரு குரல் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அந்த திருச்சி பன்னாட்டு மாநிலத்திற்கு முத்தரையர் பெயரை சூட்ட வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கூறுகிறார். அதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்காக அங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அது ஒரு அமைப்புடைய கேட்டார்கள். அது நம்முடைய சமுதாயம் தான். அப்பொழுது அவர் கருத்தை பதிவு செய்து அரசாணை வெளியிட வேண்டும். அரசாணை வெளியிடுவதற்கு அதிகாரம் கையெழுக்க வேண்டும். அதிகாரம் வேண்டும், அரசாணை வெளியிட வேண்டும். ஏன் நாம் அந்த வம்சம் நாடாண்ட வம்சம் மன்னர் பரம்பரை கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஏன் இன்றைக்கு இந்த மக்களாட்சியிலே இன்றைக்கு அவநிலையாக திராவிட கட்சிகளுக்கு பின்னால் அணிவகுத்திருக்கின்றோம்? வெட்கமாக இருக்கிறது. வேதனை
பள்ளி பாட புத்தகத்திலே பேரரசர் வரலாறை நிறுவ வேண்டும். சட்டமன்றத்திலே பேரரசர் பெருமுறை உருவப்படத்தை சேர்க்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே சிலை நிறுவ வேண்டும் என்று கேட்கிறோம். அது ஒரு குறிப்பிட்டால் சமீபத்தில் ஒரு செய்தி, அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு மட்டும்தான் சிலை வைக்க வேண்டும். அதுதான் ஆரம்பிக்கிறார். மகாத்மா காந்தியடிகள் எந்த பொறுப்பும் இல்லை, அவருக்கு சிலையாக இருக்கிறார்கள். அதை வழிபோல் காட்டி வாபுசிக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். ஏன் நம்முடைய மன்னருக்கு நாடாளுமன்றத்தில் சிலை வைத்திருக்கிறார்கள் தபால்களை வைக்கிறார்கள். பெருமைக்குரிய விஷயம் தான், மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு யார் தபால் துறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்? தபால் துறையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே நம்முடைய சமுதாயம் பின்தங்கிய இன்றுதான் சமுதாயங்களால் மாற்று சமுதாயம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு எழுச்சியை தந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த கல்வி பரிசீலிப்புகளாகவும் அதற்கு மாபெரும் இருக்கின்றது. திருச்சியிலே நான் எத்தனையோ கூட்டத்தில் கருத்தாளர்களை கலந்துக்கிறேன். ஆன்மீக சொற்பொழிவாளராக ஏன் இப்போ 1ஆம் தேதி ஆயுத புத்தாண்டு அன்னைக்கு பட்டிமன்ற நடுவராக சப்தரீஸ்வரர் போயிட்ட ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக பட்டிமன்ற கலந்துக்கிறோம். ஆனால் நம்ம சமுதாயத்துல இங்க பார்த்ததுல என்ன சொன்னா, அதிக பெண்மணிகளை இங்கே அழைத்து வந்து ஒரு எழுச்சியை தந்திருக்கின்ற இந்த சமுதாயங்களோடு அங்கே எங்களால் கூட்ட முடியும். காரணம் எனக்கு என்ன? திராவிட கட்சிகள் நம்மளை ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் நாடாள வம்சம் என்று கூறுவோம். இந்த எம்ஜிஆர் சொல்ற எம்பி ராமச்சந்திரன் அவர் கட்சி ஆரம்பிச்சப்ப 15 பேர் கையெழுத்து போறாங்க. அதுல மறைந்த நம்முடைய இனமான போராளி புரசலையா ஒரு கையெழுத்திட்டார். இதே 1967 குடித்தலையில இன்றைக்கு திராவிட மாநில அரசு அதுல யாரு இருந்தா குடித்தலையினுடைய அங்க முத்துகிருஷ்ணன் குடும்பத்திலே உணவந்திதான் இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு போனார். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஏழியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏற்றி வந்த பாதையை நாம் மறக்கவில்லை. மன்னருடைய வரலாறு 675ஆம் ஆண்டு நம்ம சொல்றோம். 705ஆம் ஆண்டு முதல் 745 வரை இந்த பேரரசர் வாழ்ந்ததாக நம்முடைய வரலாறு பதிக்கப்பட்டிருக்கின்றது. வரலாறுகளை நாம் சிந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ சிறப்புகளை குறிப்பிட்டிருக்கின்றோம். கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் பின்தங்கி இருக்கின்றோம். நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் அரசினை வைப்போம். அந்த ஒரு கோரிக்கை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறார்கள். பேரரசனுடைய அந்த மே 23 சதய விழாவை அரசு விழாவாக அறிவித்திருக்கிறார்கள். வேற என்ன செய்திருக்கிறார்? நாடாண்ட வம்சம் என்று கூறிவிட்டால் மட்டும் போதுமா? கல்வி, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக சமுதாயம் வெட்கமாக இருக்கிறது. கேவலமான செய்தியாக இருக்கிறது. வரலாறுகளை முகநூலிலே பாருங்கள். சமீபத்திலே முகநூல்ல பார்த்தா மாறி மாறி அடிச்சுக்கிறான். இங்க அவனை போல சொல்றான், இவன் போல சொல்றான். இதுதான் உணர்வா? பொது வழியில பேசாதீங்க. உணர்வை காட்டுங்க. கல்வியில விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. வேலை வாய்ப்புல காட்டுங்க. ஒற்றுமையை காட்டுங்க. அரசியலுக்கு அங்கீகாரத்தை பெறுங்க. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டிஎன்சியா புறநமைப்பை நலவாரியமா யார் மாற்றுறது? இங்க முறைகள் இருக்காரு. இங்க மாவட்டத்துல ஓய்வு பெற்ற நீதிபதியாக எங்களுடைய பெரியப்பா நடராஜன் ஜட்ஜி இருந்தாரு. நீதியரசர். அதுக்கு பிறகு யார் வந்திருக்கோம்? டிஎன்சி குழுத்தேர்ல ஐஏஎஸ் மணி குழுத்தலை மணி. அதன் பிறகு மருத்துவர் பன்னீர் செல்வம். அதன் பிறகு தேர்வாணையம் இருக்கவா கிடையாது. தேர்வாணையத்துல நிரந்தர தலைவர் பதவி கேட்கிறார், நிரந்தர உறுப்பினர் பதவி கேட்கிறார், 2 நியமன துணைவேந்தர் பதவி கேட்கிறார், 2 உயர்நீதிமன்ற நீதியரசர் பதவி கேட்கிறார், 30 சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறார், 5 நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார். இதுவரைக்கும் நம்ம மேல்சபை உறுப்பினர் ஆனதே இல்லை. ஏன் அந்த அவநிலை? இந்த மத்திய கேள்வி அமைச்சர் வேண்டு கேட்கிறார். எந்த ஆளுநர் இருக்கக்கூடிய 10 ஆண்டுக்கு மேல இருக்கக்கூடிய 15 ஆண்டை நோக்கி போகிற இந்த ஆளும் பாரதிய ஜனதா ஏதாவது சிறுசா தபால்துறை கேட்டாங்க. ஆனால் தபால்துறைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? எந்த நிலையில் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது? ஒருத்தருக்கு பசித்தவங்களுக்கு உணவளிக்கணுங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை. இந்த ஜகத்திலே அளிக்கிறான பாரதி. அவன் பசிக்கிற பொழுதுதான் நமக்கு என்ன இருந்தாலும் அந்த வேண்டிய தவிர அவன் பசியாடியதற்கு அவனை பார்ப்பது அவ்வளவு மகத்துவமாக இருக்கிறார். அதான் அவன் குறிப்பிடுவோம். ஏன் எங்களுக்கு தரவில்லை? ஒரு மேல்சபை உறுப்பினர் கேட்கிறார். பன்னாட்டு மாநிலங்களுக்கு பேரரசர் பெருமுடி முத்திரை சிலை நிறுவனம் கேட்கிறார். சென்னையில எங்களுக்கு செலவு கேட்கிறோம். சென்னையில முத்திரை பேரரசர் சிலை நிறுவனம். அதே போல அது மட்டுமல்ல, எங்களுக்கு பள்ளி பாடங்களை பேரரசர் வரலாறுகளை நீங்கள் நினைத்திருக்கும் அளவுக்கு எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். நீங்க ஏதோ பேரரசர் பேச
பேசுறாங்க, நம்மள சொல்றாங்க கல்வன். அது யாரு தெரியுமா? எங்களுடைய பட்டம் தான். உங்களுக்கு இருக்க பட்டம் தான் எங்களுக்கு இருக்கு. சவால் உங்களுக்கு இருக்க பட்டம் தான் எங்களுக்கு இருக்கு. ஆய்வு செய்வோமா? நேரடியாக ஆன்மீகத்தை படிச்சிருந்தார்களா? ஆன்மீகத்தை படிச்சிருந்தார்களா? சவால் உங்கள் மன்னருடைய புகைப்படத்தை காட்டு. எங்க மன்னருடைய புகைப்படத்தை நாங்கள் பார்க்கிறோம். எது சிறப்பு? வரலாற்றை ஆய்வு செய்வோம். வரலாற்று பேராசிரியத்தை ஆய்வு செய்வோம். அனுப்புவோம். 1008 லிங்கத்தை வச்சு நேரத்தில் வழிபட்டது இன்னைக்கு சார்ந்து இருக்கு. நாட்டாமலை அருகாமலை போய் பாருங்க. கோயில நம்முடைய பேரரசர் வழிபட்ட கோவில் ஒவ்வொரு செய்திகளையும் நாம் முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கேட்டா என்ன சொல்றான்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? உங்களுக்கு என்ன அரசியல் இருக்கின்றது? உங்களுக்கு என்ன விழிப்புணர்வு இருக்கிறது கேட்கிறான். சரியான கேள்விதான், மறுக்கவில்லை. மாற்று சந்தை கேட்கிறான். என்ன இளைஞர்களுக்கு சண்டை போட்டு கேட்கிறான். வருத்தமா இருக்கு. நான் மறுக்கவில்லை. கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறார். தனி இந்த வண்டியா எம்பிசி கேட்கிறான். டிசிஐ எம்பிசியா மாத்து, டிஎன்சியா மாத்து. பழைய புலனமைப்ப பழைய நலமாக்க மாற்றான். மீண்டும் கேட்கிறார். 29 பிரிவை ஒரே முறையாக அமல்படுத்தி நம்ம முத்திரை வரலாறு கேட்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா சேர்வை, அங்க காவல்காரன், அங்க வளையர், மீனவர், கூறாளி கவுண்டர், காவல்காரன், இப்படி பல்வேறு பிரிவுகளை நம்ம இருக்கோம். ஏன் அதை அமல்படுத்த முடியல? யாராவது சிந்திச்சிருக்கோமா? இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோமே, ஏதாவது நம்ம பேரரசுக்காக இங்க கல்வி பரிசல் விழா இருக்கோம். இன்னைக்கு காமராஜர் ஏன் நடத்திருந்தீங்களா? முற்காலாட்சியில கல்வி கற்கிறத மேதை காமராஜர் சொன்னார். கல்வி கற்கிறவன் காமராஜர் சொன்னார். ஏன் படிக்காத மேலாக இருந்து கல்வி அறிவை போதித்தார். நம்ம சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் பொதுவானவராக வாழ்ந்தார். அது போல இந்த கல்வி பரிசல் விழாவை 30 விழா திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த 30 விழாவை நாம் தொடர்ந்து நடத்துகிறோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் வரலாற்றினை எல்லோருக்குமான சிறப்பை விட நமக்கு மட்டும்தான் மகத்துவம், தனித்தன்மை எல்லாம் இருப்பதற்கு காரணம் இந்த சமுதாயம், நாடான வம்சம். முதலிலே நமக்கு அமைச்சர்கள் யார் கொடுத்தது? கோவேந்தன் கொடுத்தாரு. யாரு? எம்ஜிஆர் கொடுத்தாரு. 29 கோவேந்தன் கொடுத்தாரு. அதன் பிறகு கலைஞர் கொடுத்தாரு. சந்திரசேகருக்கு கால்நடைத்துறை கொடுத்தாரு. அவருக்கு மீனவர் துறை கொடுத்தாரு. எப்படி பிற்படுத்தப்பட்ட துறையாவே கொடுத்தாங்க. போக்குவரத்து துறையில, உள்ளாட்சி துறையில, அதை விட இங்க இருக்கக்கூடிய வருவாய் துறையில யாராருக்கும் எந்தெந்த துறையை தந்திருக்கிறார்களோ அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கு. இன்னும் சில பணிபுரிகளுக்கு நம்முடைய அமைச்சர் இங்கே வருகிறார். அவர் சமுதாய நாட்டில் தொடர்ந்து பங்கு கொள்கிறார். 2வது விழாவாக அவர் பங்கு கொள்கிறார். நான் பங்கு கொள்கிறேன். ஏன்னா திருச்சியில ஒரு விழாவில் பங்கு எடுத்துக் கொண்டார். மற்ற அமைச்சர்கள் பயப்படுறாங்க. ஆனா இப்ப பாருங்க, நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர்கள் யாரோட இருந்தாலும் பாருங்க, கூட்டத்துக்கு வர மாட்டோம். சமுதாய கூட்டத்துக்கு வரது கிடையாது. சமுதாய உணர்வை பதிக்கிறது கிடையாது. நாங்கெல்லாம் திருச்சியிலிருந்து வருகை சொன்னார். உண்மையான உணர்வு அர்ப்பணிப்பதாக இருக்கின்றோம். கல்வியில பின்தங்கி இருக்கின்றோம். வேலை வாய்ப்பு வேணும் கேட்கிறோம். அரசியல் விழிப்புணர்வு வேணும் கேட்கிறோம். ஏன் கேட்கிற? அரசாணை நிறைவேறுவதற்கு நமக்கு கையில் அதிகாரம் வேண்டும். அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் எல்லாம் மையப்படுத்த முடியும். இன்னும் சில மணித்துறைகளிலே நீங்க அமைச்சர் வருகை இருக்கின்றார். ஆகவே நீங்கள் எல்லோரும் என்னை அமைதி காத்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு இந்த தமிழ்நாடு முத்திரை சட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் கேட்டுக் கொள்கின்றோம். தலைமை பண்பு என்பது என்ன? அர்ப்பணிப்பு, உழைப்பு, உணர்வு. முழுமையான அர்ப்பணிப்பா இருக்கணும், உண்மையான உணர்வா இருக்கணும். அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு, உழைப்பு, வேற என்ன சொல்றோம்? 3 மேலும் சொல்றோம். உழைப்பு, அர்ப்பணிப்பு, அதை விட உயர்ந்த அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு நேர்மை தவறாமல் இருக்கின்றோம். சகிப்புத்தன்மையோட சகிப்புத்தன்மை என்ன? எல்லோரும் அரவணைக்கக்கூடிய தலைமை பண்பு வேண்டும். அதனுடைய பண்பு பண்புனா பாசமுள்ள பண்பை அரவணைக்கணும். அவனால் சமுதாயத்தை வழிநடத்த முடியும். இன்னைக்கு எல்லாரும் பேசா இந்த கட்சி அப்படி வந்தா அவரை வந்தா நம்ம முன்னால் பதியப்பட்ட சமுதாயம் 20 ஆண்டுகள் கடுமையா உழைக்கிறார். இன்னைக்கு வந்திய சென்றவரா ஜாதி மீது அரசியல் அவருடைய உழைப்பட அவருடைய கடுமையான உழைப்பை மாற்றக்கூடாது. ஆனா இதை மாற்றாங்க ஜாதி வெறி, மத வெறிமா. ஆனா அவர்தான் மிகப்பெரிய ஜாதி வெறியா. நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்ட வருமா, நாங்க பொதுநிலை வாதிப்பா, சாதியை ஒழிய வேண்டும்பா, சாதியை அகற்ற வேண்டும்பா, நாங்கள் ஜாதியை எதிரானவர்கள்பா. ஆனா அவர்தான் முழு ஜாதி வெறியா இருக்கா.
யாரும் இப்ப எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த வழக்கால. ஏன் அந்த சமுதாயம் இன்னைக்கு முன்னேறாங்க? ஒற்றுமையா இருக்கிறான், அரசை வலியுறுத்துறான், ஆர்ப்பாட்டம் பண்றான், போராட்டம் பண்றான், உண்ணாவிரதம் அரசை சந்திக்கிறான், அரசை எதிர்க்கிறான், அரசை குற்றப்படுத்துறான். உண்மை செய்திருக்கிறார் யாரு இருக்கா? இந்த சமுதாயத்துக்கு ஓராவது தலைவர் கோரிக்கை காட்டி அவர் முன்னாடி கூட 1.5 கோடி இருக்கிறா, 2 கோடி இருக்கிறா. சட்டமன்றத்துல இதே மாதிரி பிரச்சனை என்ன கேட்டாரு? சட்டமன்றத்துல நாங்க 1 கோடி பேர் கேட்டப்ப அவர் நகைச்சுவா சொன்னாரு, 1 கோடியா 1 லட்சம் இருக்கு. இது வரலாறு, அண்ணனுக்கு தெரியும். இது வரலாறு, மறுக்கப்பட்ட வரலாறு இல்ல. அதே இருக்கக்கூடிய 2 பேர் எப்படி தெரியுமா? இதே மாதிரி சொல்றாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஜாம்பவன் ஜெயலலிதாவை சுயேட்சாய் வச்சார். சுயேட்சாய் வெட்டிவிட்டாங்க. கலைஞரை யோசனையாக சுயேட்சாய் வெட்டிவிட்டார். 2 பேரும் இந்த சமூகத்துல இல்லை. இந்த வன்மைக்கு மறைந்தாலும் மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எண்ணி பார்க்கின்றேன். சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். 2007 சுனாமி வந்தப்ப என்னாலும் கூட தெரியாம இங்க 30 நாள் நடந்துச்சு, நான் பங்கு கொண்ட யோசனை சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். அப்ப இடைத்தளம் இல்ல, காணொலிகள் இல்ல, நம்மிடம் தொலைக்காட்சிகள், தொலைக்காட்சி கிடையாது, பத்திரிகை கிடையாது, பணபலம் கிடையாது, அரசியல் களம் கிடையாது, கல்வி கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, வேலை கிடையாது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், பின்தங்கிய சமூகம் தான் இந்த முந்தைய சமுதாயம். அதுதான் வேலையாது, ரொம்ப பின்தங்கி இருக்கோம். இவ்வளவு கிராமத்துல போய் பாருங்க, ராமேஸ்வரத்துல மீனவா நம்ம சொன்ன காவல்கார உலகத்திற்கு காவல் காத்த சமுதாயம், இறைவனுக்கே காவல் காத்த சமுதாயம். இன்றைக்கு இருக்க காவல்துறைக்கு ரோல் மாடல் நாகராயன். இன்னைக்கு நாட்டுக்காக காவல்துறைக்கு ரோல் மாடல் ஒரு முந்தைய சமுதாயம். அந்த அளவுக்கு நம்முடைய வரலாறு இருக்கு. மன்னரை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சொன்னாங்க, அற்புதமா சொன்னாங்க. தஞ்சை கோன் சொன்னாங்க. தஞ்சை கோன் என்ன? தஞ்சை எப்படி சொல்லுவான்? தரணி தஞ்சை ஆண்டதும்பா. சோழ மன்னன் வரலாறு சொன்னா மிகப்பெரிய சோழ மன்னன் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பாராட்டப்பட்ட மிகப்பெரிய ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்வதில் போரிட்டார்பா. அதுக்கு முன்னோடியே நம்மளாயா 675. இவர் 10ஆம் நூற்றாண்டு, அது கூட பாராட்டப்பட்ட இடங்கள். ராஜராஜ சோழன் வரலாறு எல்லாருக்கும் தெரியுது. நம்மளும் சோழ வம்சம் தான். ஆனால் அதற்கு முன்னாடி நம்முடைய பேரரசர் தெரிந்து இந்த வரலாறு மறைக்கப்படுகிறது. நாங்கள் நல்ல ஆய்வு செய்வோம், வெளியிடுவோம். அரசை சந்திக்க வைக்கனாலும் போராட்டம் இருக்கும். தலைமைச் செயலகத்தை முன்னேறுவோம். 30 சட்டமன்ற உறுப்பினர் எந்த திராவிட கட்சிகள், அதிமுக திமுக நாம சீட்டு கேட்க போறதில்லை, நம்ம யாசனை கேட்க போறதில்லை. மாவீரன் வரலாறு படிச்சோம்ல, மாவீரன் போய் என்ன தெரியுமா சொன்னா? போர் வீரர் பார்த்து கேட்கிறான், எவ்வளவு பேர் இருக்காரு? 10,000 பேரா? இல்ல, 40,000 பேர் இருக்கோம். நான் 30,000 போர் வீரருக்கு சமானா. அந்த வரலாறு பிரெஞ்சு மாவீரன் எப்படி வரலாறு படிச்சேன். அலெக்சாண்டர் வரலாறு பார்த்தேன். இல்லடா கிரேக்க வீரர் அலெக்சாண்டர் அவன் வரலாறு பார்த்தேன். அவன் என்ன சொல்றானா? பக்கத்துல மிகப்பெரிய பாம்பு அடிக்குது, நண்பர்களா சிதறி ஓடுறான், உயிருக்கு பயந்து ஓடுறான். எல்லாரும் நினைக்கிறா அலெக்சாண்டர் மரணத்தை தெரிவிப்பான். திரும்பி வந்து எல்லாம் பாக்குறாங்க, சிறிதும் மரணம் கொஞ்சம் கூட அந்த கோப்பையோட சலனம் தராமல் அப்படியே கம்பீரமாக அவர்கள் தான் மாவீரன் அலெக்சாண்டர் வரலாறு படிச்சேன். இப்படியெல்லாம் வரலாறு இருக்கு. நம்முடைய பேரரசர் என்ன? மன்னர் காலத்துல இவங்கெல்லாம் இவங்களுக்கு முன்னோடியாக 16 போர் வெற்றிகளை செஞ்சு வாகை குழுவை சூட்டிக் கொண்டு போருக்கு முன்பே தன்னம்பிக்கையை உலகிற்கு அடையாளப்படுத்தினார். யார்? சிவபெரியாரைங்கிறான், இன்னைக்கு தன்மானம்ங்கிறான். கலைக்காரர் முறை என்ற மன்னன் யாகம் தெளிப்பதற்காக தண்ணீர் கேட்கிறப்ப ஒரு காவலாளர் மீண்டும் என்று தாமதப்படுத்தி கொடுத்த நீரை, இறுதி பொறுப்பு நீரை பருமை உயிர் வாழ்வதை விட உயிர் விடுவதே மேல் என்று தன்மானத்தை சுயமரியாதையும் உலகிற்கு அன்றைக்கு அடையாளம் பார்க்க இன்னும் நம்முடைய நீங்க நினைக்கலாம். 29 பிரிவுல திருப்பூர்ல பத்தியில வந்திருக்காங்க வளையரு, இங்க ஊராளி கவுண்டரு, காவல்காரர், திருச்சியில முத்துராஜா, மீனவர், சேர்வை, அதே போல வன்னிய முத்துராஜா, இப்படி பல்வேறு பிரிவுல இருக்கும். அதனால அவன் என்ன சொல்றான்? அங்கெல்லாம் பார்த்தா வன்னியர்கள். இதே நம்மளுங்க திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா திருச்சியில தான் பொண்ணு எடுக்கிறான். ஏன்னா வன்னியர்கள். இங்க பாத்தீங்கன்னா ஊராளி கவுண்டரா இருக்கும். கவுண்டர் நம்மளே வரும். அங்க பாத்தீங்கன்னா கல்லணை முப்படாருக்கு சேர்வை நம்மளே இருக்கு, அவங்களே இருக்கு. நீங்க கொஞ்சம் வரலாறுலாம் பாருங்க, தயவு செஞ்சு வரலாறு படிச்ச பெண்மணிலாம் வந்துருக்கீங்க, கவனிச்சு கேட்கிறீங்க, வரலாறு பாருங்க. ஏதோ படிப்பதற்கு மட்டும்தான் நமக்கு அறிவை கொடுத்திருக்கா?
ஏனென்றால் கற்கை நின்று கற்கை நின்று பிச்சை புகினும் கற்கை நின்று அவையா சொன்னாரு. கல்விக்கு தான் உயர்ந்த இடம். அப்படிப்பட்ட அந்த கல்வியினுடைய பரிசளிப்பு விழா எந்த நிலையில இருக்கு நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். கேள்வி வெளிச்செல்வம் கல்வி பெறுவதற்கு ஆடல்ல மற்றவை சொன்னார் வள்ளுவன். ஆகவே பல்வேறு புராணங்களையும் இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் நாம் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றோம். இன்னும் சில மணித்துளிகளிலே அமைச்சர் இங்கே வருகை தந்து சிறப்புரையை நிகழ்த்தியிருப்பதால் இந்த பரிசளிப்பு விழாவிலே பெருமை சேர்த்து இருப்பதால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அமைதியாக இருந்து சிறப்புக்கு தருமாறு கூறி இன்னும் ஒரே ஒரு செய்தியை விரைவாக குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் எல்லோருக்கும் மதிய உணவு, அந்த மதிய உணவு நேரம் தெரிவித்தது. நானும் உணவு வந்தாமல் தான் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்கள் டீ அறிவித்து. காரணம், அந்த வந்த செய்தியை விரைவாக குறிப்பிட வேண்டும். வந்த செய்தி யாருக்காவது ஒரு கடைகோடி புத்தகனுக்கு பதிக்க வேண்டும். அந்த மனதிலே ஆள் மனதிலே பதித்து வரும் இளைய சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை ஒரு போராளியாக, மிகப்பெரிய புரட்சியாளராக இந்த சமுதாயத்தை உருவெடுத்து சமுதாய இரண்டு கண்களிலே ஒரு கண் சமுதாயம், ஒரு கண் இல்லாமல் வாழ்ந்து இந்த பேரரசுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். சமுதாய சிந்தனை வேண்டும், சமுதாய உணர்வு வேண்டும், சமுதாய போராளிகளை உருவெடுக்க வேண்டும், சமுதாயத்தை கட்டி காக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் ஏற்க வேண்டும் என்றால் கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல் விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். அரசியல் அங்கீகாரம் வேண்டும். நம்முடைய கேட்கின்ற கோரிக்கை எல்லாம் அரசு செவிசாய்க்க வேண்டும். பிசி எம்பிசியை ஒருங்கிணைத்து டிஎன்சியாக உருவாக்க வேண்டும். 29 பிரிவை அமல்படுத்தி பேரரசருக்காக நம் சந்ததியினரை நாம் எப்படி ஒவ்வொருவரும் இருக்கிறோம். மே 20 உடனே நிலையை சொல்ற பேரரசு. ஒரு பத்திரிகை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தை போட்டா கூட அடையாளம் தெரிஞ்சுக்குவோம். வண்டியில சிஸ்டர் விட்டுறோம், வண்டியில போட்டா இளைஞர்கள். ஆனா இன்னைக்கு இளைஞர்களா பெண்டாது இல்லை. ஆனா ஒரு நடிகர் வாகைப்புவை பத்தி சொல்றதுக்கு அப்புறம் தான் வாகைப்புனா என்னாலே தெரியும் சமுதாயத்திற்கு. அப்படிப்பட்ட நிலை உருவாகக்கூடாது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த நிலையிலே நம்முடைய சமுதாயத்திற்கு நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இங்கே வருகின்ற இனமான உறவுகளே, சொந்தங்களே, நாடான வம்சம், மன்னர் பரம்பரை, ஆழ்ந்த பரம்பரை, ஆளப்போகிற சமுதாயம் மீண்டும் இந்த தேசத்திலே வரும் வரலாறிலே முத்தரையர் இந்த மன்னர் ஆட்சியின் முறை எப்படி கைப்பற்றினோமோ அதே போல இந்த மக்கள் ஆட்சியிலே நாம் தொடர்ந்து இந்த சமுதாயம் எழுச்சி சமுதாயம் மாறி விழிப்புணர்வு பெற்று அரசாங்கம் வெளிப்படுவதற்கு கோட்டையிலே கொடியேற்கும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும், அமைதி காத்த சமுதாய மேம்பாளருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த முத்தரை செல்வங்களே, இன்னும் 2 நிமிடத்தில் அமைச்சர் வர இருப்பதால் அமைச்சர் அரங்கத்திற்கு நுழைந்தவுடன் அவருக்கு மரியாதை செய்ய நிறுத்தமாக எல்லோரும் எழுந்து கைதட்டி ஆரவாரம் பண்ணுங்கள். அதற்கு முன்னால் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் யாரேனும் இங்கே பேச விரும்பினால் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இப்போது திருப்பூர் மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அருண் அவர்களை கேட்கிறோம். குளித்தலை இளங்கோ அவர்களை பேச அழைக்கிறோம். இன்றைய தினம் சேலம் மாவட்டத்தின் சார்பாக முத்தரையர் நலச்சங்கம் 25ஆம் ஆண்டு விழாவினையும் முத்தரையர்கள்
சேலம் மாவட்ட நிர்வாகிகள் அமைப்பையும் கல்வி பரிசளிப்பு விழா என்ற முப்பெரும் விழாவினை இன்றைய தினம் அறிவித்து தமிழ்நாட்டின் கடையோடி மாவட்டமான சேலம் மாவட்டத்திலே இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக இந்த மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்தில் முத்திரையர்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு ஆச்சரியத்தையும் இருக்கின்றோம் என்ற ஒரு பெருமையையும் இன்றைய தினம் உருவாக்கி காட்டி எழுச்சி மிகு விழாவாக இன்றைய தினம் நடத்திக் கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்தின் தலைவர் போற்றுதலுக்கு உரியவர்கள் இளைய பெருமாள் அவர்களை முன்னிலை வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு அறுபாடுபட்டு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற செல்வராஜ் அவர்களை, சுந்தரம் அவர்களை, முருகேசன் அவர்களை மாவட்ட இளைஞரணி தலைவராக தேர்வு பெற்று அறிவிக்கப்பட்ட இன்றைய தினம் இந்த பகுதியிலே வருங்கால இளைஞர்களை ஒற்றுமைப்படுத்தி அவர்களுக்கு இந்த சமுதாயம் என்ன என்றால் என்ன என்பதை தெரியப்படுத்தி நாமெல்லாம் ஈடுபட்டு துடிப்புடன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டிக் கொண்டு இளைஞர் குழுவினை உருவாக்கி இன்றைய செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நித்யானந்தம் அவர்களை அழகு வெள்ளத்துறை என்றால் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு அழகு வெள்ளத்துறை. காரணம் என்னவென்றால் எம்ஜிஆர் புரட்சிக்கலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே முத்தரைகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்கப்பா, முத்தரைகள் பெரும்பான்மையாக வாழ்கின்றோம், யார் யாரோ நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருக்கின்றீர்கள், ஆனால் முத்தரைகளை புறக்கணிக்கின்றீர்கள், 10 எம்எல்ஏக்களை 10 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை முத்தரைகளாக நாங்கள் தருகின்றோம் தந்திருக்கின்றோம், எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருங்கள், ஒரு மந்திரி சபையில் ஒரு அதிகாரத்தை தருங்கள் என்று சட்டமன்றத்திலே அன்றைக்கு இன்றைய இளைஞர்களை போல அன்று வெள்ளத்துறை இருந்தார். சட்டமன்றத்திலே ராஜேந்திரன் என்பவரும் இந்த வெள்ளத்துறை என்பவரும் எம்ஜிஆருக்கு முன்னே என்று நோட்டீஸை வீசினார்கள், முத்தரையர் நோட்டீஸை வீசினார்கள். காவலர்கள் இருந்தார். எம்ஜிஆர் அண்ணாந்து பார்க்கின்றார், நம்ம முதலமைச்சராக இருக்கின்றோம், நம்ம சட்டமன்றத்தில் இருக்கின்றோம், நம்ம இருக்கிற இடத்திலே ஒரு 2 இளைஞர்கள் வந்து நோட்டீஸை வீசினார். யார் அவர்கள் என்று விசாரிக்கின்றார். காவலர்கள் அறிந்தார். இருவரையும் மையம் உடைக்கின்றார்கள். அந்த மையம் உடைக்கப்பட்ட இந்த சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அன்றைய இளைஞர்கள் இன்றைக்கு அழகர் வெள்ளத்துறை, உறையூர் ராஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைய இளைஞர்களை பார்த்தேன். பணியங்களை மஞ்சள் பணியங்களை அணிந்து கொண்டு சிங்க படத்தை போட்டுக் கொண்டு மன்னர் படத்தை போட்டுக் கொண்டு இன்றைக்கு விளம்பரம் செய்து கொண்டு வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இளைஞரை போல அன்றைக்கு இளைஞர்கள் அந்த வேலையை செய்தார். தன் உயிரை திட்டமிடம் வைத்தார். அப்படியெல்லாம் வெள்ளத்துறை பாடுபட்டவர்கள் அதேபோல் ராகவன், கிருஷ்ணன், மனோகரன், சம்பர், கணபதி, அது ராஜேந்திரன், மகாமணி, மகாமணி மற்றும் இங்கே வருகிறது சிறப்பித்த பேரூராட்சி தலைவர் கவிதா போன்றவர்கள் மற்றும் ஏனைய இளைஞரணி நிர்வாகிகளையும் மாவட்ட நிர்வாகிகளையும் தலைவாழ்ந்த வணக்கத்துடன் அவர்கள் எல்லாம் எதிர்காலத்தினை கட்டி எழுப்பக்கூடிய இளைஞர்களாகவும் தலைவர்களாகவும் இந்த பகுதியிலே சேலம் மாவட்டத்தினை தமிழ்நாடு சங்க சித்திரை சங்கத்தினை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய தினம் இங்கே ஒரு 2000 முத்திரைகள் கூடும்படியான ஒரு சிறப்பு மிக்க ஒரு கூட்டத்தில் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் கடையோடி மாவட்டம் இருந்தாலும் ஏற்றமிகு இளைஞர்கள் ஏற்றமிகு தலைவர்கள் உள்ள பகுதி.
அப்படியேப்பட்ட பகுதியிலே நாங்கள் எல்லாம் சோரம் போனவர்கள் இல்லை. திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் திருவள்ளூருக்கும் மதுரைக்கும் நாங்கள் வந்து சோரம் போனவர்கள் இல்லை. எங்களால் இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும், இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும், இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று இன்றைய தினம் விழா நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் யார், நமது பணிகள் என்ன என்பதை நமக்கு முன்னே இருக்கின்ற முன்னே பேசிய இளையபெரும தலைமையிலாற்றிய இளையபெரும இளையபெருமானவர்களும் திருச்சி யோகநாதன் போன்றவர்களும் இங்கே சிறப்பாக எடுத்துக் கூறினார்கள். அந்த வகையில் இங்கே தற்பொழுது நமது இனத்தினை சேர்ந்த தமிழ்நாடு அரசாங்கத்தின் நாடாளுமன்ற அரசாங்கத்தில் அமைச்சர்களை அங்கம் வகிக்கின்ற திரு மையநாதன் ஐயா அவர்களும் மற்றும் அந்த நிர்வாகிகளும் இந்த முறையை சேர்ந்த இந்த மாநிலத்தினை சேர்ந்த திருச்சி மாநிலத்தினை சேர்ந்த அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற பணியாளி அவர்களும் அணிக்கம் அவர்களும் முன்னாள் ஆண்டியம் அவர்களும் இந்த முறையை சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய பெருமையாளர் முத்துச்செல்வம் அவர்களும் எம்எல்ஏ மேல சட்டமன்ற உறுப்பினர் பெரியகுமார் அவர்களும் மற்றும் குலத்துங்கன் அவர்களும் சந்திரபாபு தங்கமணி முனுசாமி தொண்டர் மணிமாறன் குருசாமி ராமசாமி வெள்ளைச்சாமி மற்றும் வருகின்ற ஆண்டவர்களுக்கும் எங்கள் கோயிலிருந்து திருச்சியிலிருந்து வரையில் இருக்கிற வணக்கமுள்ள ராஜேந்திரன் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாரிசாமி அவர்களுக்கும் திருச்சி லோகநாதன் திருச்சி கோபி அவர்களுக்கும் புலிக்கரை தர்மலிங்கம் கரூர் தங்கதுரை அவர்களுக்கும் திருச்சி நீர்மலை சேர்ந்த மூத்த சங்க நிர்வாகி சந்திரபிரகாசம் அவர்களுக்கும் இந்த கோயிலை சேர்ந்த மாநிலம் முழுவதும் சுற்றுச்சூழல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற குருசாமி அவர்களுக்கும் கோப்பு கோவிந்தராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தமிழ்நாடு முத்தரை சங்கத்தின் சார்பாக மாநில துணைச் செயலாளர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே நாம் எதற்காக கூடியிருக்கின்றோம், என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் உள்வாங்குவதற்கும் நமது வாழ்க்கையிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதற்கு இந்த அகிலத்திலே இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியானது எடுத்துக்காட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாம் ஒரு நாளை வரை ஒரு பாடலை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். முத்திரையை புகழ்வாங்க, முத்திரையை ஆண்ட அண்ணன் முத்திரையை புகழ்வாங்க, அந்நியர்களா முத்திரையை புகழ்த்தி இந்த மன்னன் வாழ்க, விண்ணும் மண்ணும் வாழ்க்கையிடும் அண்ணன் முத்திரையை குலம் வாழ்க, ஆணையிருந்து பார்க்கும் வெற்றி சிங்கமணி வந்த மாவீரர் குலம் வாழ்க, எத்தி செய்யும் புகழ் வணக்கம் மக்களாட்சி கண்ட குலம் வாழ்க, உயர்வாய் வல்லவாய் வாழ்ந்த மன்னன் முத்திரையை குலம் வாழ்க, தொண்டை நாடும் பாண்டிய நாடும் மலைநாடும் தங்கத்தை கொண்ட முத்திரையை குலம் வாழ்க, கருத்தரையெல்லாம் வெள்ளாமை வாழ்ந்த வாகை மாலை சூடிய மன்னன் குலம் வாழ்க, தமிழ் நீங்க முத்திரைகள் பாடிடுவோம், நெல் மஞ்சள் திணை தாயம் கலந்து தந்த முத்திரையன் குழல் வாழ்க, ஆகை மாற்றாமல் பயணம் மாற்றாமல் சிங்கமே நிமிர்ந்து வா, விழி எழு மானம் காப்போம், குலக்குழந்தை ஒன்றாவோம், சூதும் சூழ்ச்சியும் தானாய் ஓடும் வரும் தலைமுறை வாழ்த்திடவும் வாழ்த்திடவும், முத்திரையனை உலகம் புதியோரும் வாழ்ந்து புகழ் கொண்ட முத்திரையபுரம் வாழ்க வாழ்கவே என்று வாழ்த்தி நாம் முன்னே பேசிய சிறப்பு பேச்சாளர் சகோதரர் திருச்சி யோகநாதன் சொன்னது போல் 14 போர்களிலும் பல கட்டப்படையிலும் சிறந்து விளங்கிய நமது மன்னன் பெரும்புரை முத்திரையர் அவர்கள்
பகைவன் எங்கே பகைவன் எங்கே என்று நமது குலத்தை ஆள வைக்கிறார். நம் குலத்திற்கு வைத்த மாமன்னர் பெருமடை முத்துராயன் அவர்கள் இன்றைய தினம் நீரைக்கு வைத்திருக்கின்றார்கள், அணுகுண்டு வைத்திருக்கின்றார்கள். அன்றைய தினம் ஈட்டி வாழை வைத்துக் கொண்டு தென்னகத்தையே வாழ்ந்தவன், தென்னகத்தையே அந்த நாட்டுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவர் பெருமடை முத்துராயன் அவர்கள் மூவேந்தர்கள் எல்லாம் நமது மன்னருக்கு பின்னாடிதான் வந்திருக்கின்றார்கள். முத்தராயன் என்பவர் லெமோரியா கண்டத்திற்கு அழிந்து போன குமரி பகுதியை சேர்ந்த லெமோரியா கண்டம் அபாரபுரத்தில் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் நமது வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளது, நமது வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளது, மறைக்கப்பட்டுள்ளதாக இல்லாமல் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாறுகளை திருச்சி லோகநாதன் சொன்னது போல மாற்றி அமைக்க வேண்டும். நாம் யார் என்பதை இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும். எங்கே வகைகள் என்று எவனாவது ஒருவன் எதிர்த்தேன் என்று சொன்னாலே நான் இங்க வரேன் அப்படின்னு சொன்னார். வகையை வெல்லக்கூடிய வாழை வளர்க்கூடிய முத்திரையை போல நாம் எல்லாம் எங்களுக்கும் ஆணத்தையும் ஆண்டவர் நாங்களும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுக்க முடியும், பல மனிதனை உருவாக்க வேண்டும், உருவாக்க முடியும் என்ற சிந்தனையுடன் ஒற்றுமையுடன் நாம் எல்லாம் நமது குழந்தைகளை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இப்பொழுது எடுத்துக்கொண்டால் எங்கள் குடிக்கலை பகுதிகளை சட்டமன்றத்தில் முத்திரைகளாக உருவானதில்லை. ஆனால் நாங்கள் 2 முறை இப்பொழுது குடிக்கலை பகுதியை சட்டமன்ற உறுப்பினர்களாக உருவாக்கியுள்ளோம். அதே போல தொட்டியம் பகுதிகளை சுயேட்சையெல்லாம் ஜெயித்துள்ளார்கள், வெற்றி பெற்றுள்ளார்கள். தொட்டியம் சீனிவாசன் தந்தை கொண்டவர்களாம். அதே போல் இங்கே பாதப்பட்ட முத்தையா என்பவர் அன்றைய தினம் அரசியல்வாதி சிம்மசப்பனமாக இருந்து இந்த போதையிலே முத்திரைகளை பாதுகாத்தவர், சட்டமன்ற உறுப்பினராக 60 வருடத்திற்கு முன்பு இருந்தவர்கள். அதே போல உத்திரபுரம் பெரியசாமி இருந்தார்கள், பீமட்டூர் பெரியசாமி அவர்கள் இருந்தார்கள், ஸ்ரீரங்கத்தில் இருந்தார்கள், புதுக்கோட்டையில இருந்தார்கள், குலசெல்லா என்பவர் பேராவணியிலே தமிழக தலைவராக இருந்தவர். சேக்கான் என்று வெற்றி பெற்றார். எம்ஜிஆரும் சீட்டு தரவில்லை, அதே போல திமுகவும் சீட்டு தரவில்லை. சேக்கான் என்று வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஆனார்கள். அதுபோல ஸ்ரீரங்கத்திலும் அமைப்பு முத்திரைகள் எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், மனத்தினர்களை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பெருவாரியாக நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். நமக்கெல்லாம் இன்னும் அங்கீகாரம் கிடைத்துள்ளதா என்றால் கிடைக்கவில்லை. அண்ணன் சொன்னது போல கவனம் சொல்ல நமது பேரின் மூலம் விளங்க வேண்டும் என்றால் நமக்கு விமான நிலையத்திற்கு பெருமிதம் தர பெயரை வைக்க வேண்டும், சர்வதேச விமான நிலையத்திற்கு பெருமிதம் தர பெயரை வைக்க வேண்டும். நீண்ட காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் அஞ்சல்களை பெருமிதம் தர அஞ்சல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆக நமது பகுதியிலே நீங்கள் இப்பொழுதெல்லாம் பெருமிக்கிறார் என்று பெருமையாக நாம் எல்லாம் மாற்றி சொல்கின்றோம். அந்த பெருமிதத்தை 40 வருஷத்துக்கு முன்னே நான் தான் வெளியிலே பரவ செய்தேன். இந்த பிள்ளைகளை இளங்கோவன் தான் உத்திரர் என்ற மாவட்டத்தில் பேர் வைக்க வேண்டும், மன்னத்தில் வைக்க வேண்டும், முதல்வராக குறைந்திருந்தவன். இந்த பேர் வருவதற்கு நான் தான் முதல் காரணம். அப்படியெல்லாம் நான் அப்பொழுது எனக்கு 25 வயது இருக்கும். 25 வயதிலிருந்து அரசியலில் இருந்தாலும் கூட முத்திரை சிங்கப்படியை தான் முதலில் பிடிப்போம், முத்திரை சட்டத்தை வளர்ப்பதற்கான் முன்னுரிமை கொடுப்போம். தியாகத்தை என்ற மறந்த நாங்களெல்லாம் உழைத்தோம். அந்த உழைப்பை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்களும் இன்றைய தலைவர்களும் கிராமங்களை பஞ்சாயத்து தலைவர்களாக வருவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கும் ஊராட்சி மன்ற பெருந்தலைவர்களாக வருவதற்கும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். நமக்குள்ளே பிளவுகள் இல்லாமல் நாம் முத்திரைகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். IAS அதிகாரிகளாக உருவாக்க வேண்டும், ஆட்சிகளாக உருவாக்க வேண்டும். நமது குழந்தைகளையும் இளைஞர்களையும் உருவாக்க வேண்டும். IAS அதிகாரிகளாக உருவாக்க வேண்டும், நீதி அரசர்களாக உருவாக்க வேண்டும். நாம் சமுதாயத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு நம்மளால் இயன்ற நம்மளால் முடிந்த தியாக மனப்பான்மையுடன் இந்த இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் முத்திரையம் என்றால் யார் என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல இன்றைய தினம் தமிழ்நாடு முத்திரை சங்கமாகப்பட்டது. யாருக்கும் தலை வணங்காமல் இந்த தமிழ்நாடு
அரசிடம் போராடி டிஎன்பிசியில் தேர்தலில் நபரை வாங்கி கொடுத்தோம். அதே போல மாநிலத்துக்கு பேரை வாங்கி கொடுத்தோம். உங்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் கவலை இல்லை, எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்லை. முத்திரையின் உயர வேண்டும், எங்கும் முத்திரையின் சிறக்க வேண்டும், எங்கும் முத்திரையை பற்றி பறக்க வேண்டும். அந்த வகையில் நம்மை யாரையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தற்பொழுது வந்தவர்கள் இங்கே வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா, இன்றைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் அமைச்சர் அவர்கள் திரு சிவகாமியின் ஐயர் அவர்கள் வருகிறார். அவர்களை வாழ்க என்று இந்த சேலம் மாவட்ட சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். சமத்துவம் சமநீதி கிடைக்கிற அறிவு ஆற்றல் மன்னரை ஒற்றுமை கொண்ட சமுதாயம் கிடைத்திருப்போம். தன்னை அறிந்தவன் தம்மை வளர்த்து தன்னை தந்து சொந்தம் மற்றும் குலத்தை காப்பவர்கள். உயர்வு என்பது ஊட்டி விடுவதல்ல, உயிரின் மரபில் கலந்த வீரியத்துடன் கூடியதாக நமது முத்திரைய உணர்வு என்பது நமக்கு நாமே என்று தலைவனும் தலைநிமிர்ந்து வாழ்கிறோம். சுற்றுச்சூழல் உலகம் நமதாகணும், உலகெங்கும் நம் புகழ் வாழணும். உன்னிலும் வெண்ணிலும் எங்கும் தெளிவாக சங்கம் வளர்ச்சியிலும் உலகிலும் சூரியனும் சந்திரனை உணர தற்பொழுது நமது சிறப்புக்குரிய நமது இனத்தின் விடியலையாக இருக்கிறோம். நாடாளும் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் நம்முடைய உரையாற்றினால் அவர்களுக்கு வலியுறுத்த விடுதலை என்று நமது அடுத்தபடியாக நமது சேலம் மாவட்ட முத்திரை சங்க தலைவர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை உரையாற்றுவார். தயவுசெய்து ஆங்காங்கே இருப்பவர்கள் அரங்கத்தில் அமர்ந்தால் நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன வேண்டும், என்ன கிடைக்கும் என்பதை அமைச்சர் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அமைதி காக்க வேண்டும். அங்கே நிற்பவர்கள் எல்லாம் அங்கே அரங்கத்தில் அமர்ந்து இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளியிலே இருப்பவர்கள் அங்கே இடம் இருக்கும் இடத்தில் அமர்ந்து இந்த விழாவை சிறக்க உதவி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்ட முத்திரை நலச்சங்கத்தில் இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கம்மம்பட்டி சிறப்பு பேரிடருடைய தலைவரும் இந்த கம்மம்பட்டி நகர செயலாளருமான பிபிஆர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு இதுவரை வந்திருந்தது சிறப்பான ஒரு நிர்வாக பொறுப்புகளை ஏற்படுத்தி சென்றிருக்கின்ற புதுக்கோட்டை பூச்சி தமிழரசன் அவர்களே, இந்த நிகழ்வே வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது வாங்க வந்திருக்கும்
வளப்பக்குடியை சேர்ந்த வீரசேகர் அவர்களே, பொன்சேவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கும் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, முத்திரைய சமுதாய சொந்தங்களே, பள்ளி மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த விழாவின் நாயகன் சிறப்பு விருந்தினராக நம்மளிடையே நம்முடைய பொருளாதாரத்தையும் தாழ்வு நிலைமையும் பார்த்து நமக்கு அறிவுரை வழங்க வந்திருக்கும் நம்முடைய சமுதாய அமைச்சர், பிற்படுத்தோர் பட்டத்துடைய அமைச்சர் ஐயா மையநாதன் அவர்களே, இங்கே அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்று இந்த சேலம் மாவட்ட முத்திரையின சங்கமானது 2000 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 2025 ஆண்டில் இந்த 25ஆம் ஆண்டு விழாவையும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி பரிசளிப்பு விழாவையும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே வடபுறத்திலே இருந்தாலும், அதாவது மைனாரிட்டியான மக்கள் வாழ்கின்ற மாவட்டமாகவும் மெஜாரிட்டி மாவட்டம் இல்லாமலும் இருந்தாலும், இந்த மாவட்டத்திலே வழிநடத்தி 25 ஆண்டுகளில் இன்று பெருவாரியான முத்திரைகளை ஒருங்கிணைக்கின்ற முக்கிய பொறுப்பை எடுத்த நான் பல்வேறு வெற்றிகளை கண்டு இந்த சேலம் மாவட்டத்திலே பெரியதொரு சமுதாய குணம் கட்டும் அளவிற்கு ஒரு 2000 சதுரடி பரப்பளவிலே சேலம் ஆட்டாத்த சிட்டியிலே இடத்தையும் வாங்கி, அதே போல இந்த பகுதி கொண்டைமல்லியில் ஒரு 7 லட்சம் நிலம் வாங்கி சங்கத்தை வழி நடத்துகின்ற பெரிய பொறுப்பை எடுத்து இன்று வெற்றி நடை போடுகிறது. இந்த விழாவில் முதலிலே இளைஞர் அணி என்று ஒரு ஆரம்பித்து அந்த இளைஞர் அணியிலே 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த வெற்றி அவர்களே சேரும் அதனுடைய பொறுப்பாளர்களையும் வைத்து சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த சமுதாயம் கீழ்த்தட்டிலே பொருளாதாரத்திலையும் கல்வி வேலை வாய்ப்பிலையும் இன்னும் அரசியல் அதிகாரத்திலையும் அதே போல மற்ற எந்த நிலையிலும் மேலே வர முடியவில்லை. இந்த சமுதாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக பல தீர்மானங்களை ஏற்றி அமைச்சரிடத்திலே அதெல்லாம் நாம் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தீர்மானங்களை இப்போது நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தீர்மானத்தை படித்தவுடன் நீங்களாம் கைதட்டி ஆதாரம் பண்ணுங்கள். கல் தோன்றி மண் தோன்றி காலத்திலும் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, அந்த தமிழ் குடியில் பிறந்து சமுதாய விழா கண்டு வரும் மாமன்னர் பெருந்தல் முத்தவர்களின் நூலகத்துடன் கூடிய மணி மண்டபத்தினை தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வெளிவந்த திராவிட மாடல் தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தென்னிந்திய முழுவதிலும் ஏறத்தாழ 1 கோடிக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட முத்திரையர் இனத்தில் இருந்து ஒரு நியமன உறுப்பினரை நாடாளுமன்ற மாநிலங்கள் அவைக்கு வழங்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் தொகை கொண்ட முத்திரை இனத்திற்கு என தனி நலவாரியம் அமைத்திட தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தொகையை கொண்ட முத்திரை இன மொத்தம் மெத்த படித்த கல்வியில் சிறந்த ஒருவருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தில் உறுப்பினர் தொகையை வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. முத்திரையர் முத்துராஜா அம்பலக்காரர் மற்றும் சேர்வை போன்ற 29 உட்பிரிவுகளை வாழும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து முத்திரையர் என்ற ஒரே ஜாதியின் அடிப்படையில் இப்பெரும் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி அவர்களின் தொப்புள் கொடி உறவான எங்களை டிஎன்டியாக பட்டியலில் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் வேலை வாய்ப்புகளில் தற்போது
மிகவும் பிற்படுத்த வகுப்பில் வரக்கூடிய எங்களுக்கு 10.5 உள்ஒதுக்கீடு வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழகத்தில் முத்திரையர், முத்துவாக, அம்பேத்கர் மற்றும் சேவை கொண்ட 29 பிரிவில் வாழ்ந்து வரும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து முத்திரையர் என்ற ஒரே ஜாதி சான்று வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மற்ற சமுதாயங்களுக்கு வழங்கியது போல் முத்திரையர் சமுதாயத்திலும் தமிழக அரசாங்கம் சேலம் மாநகரில் 2 நிலம் ஒதுக்கி முத்திரையர் சமுதாய கூடம் கட்டித்தர தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பீகார், ஒடிசா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நடைபெறுவது போல தமிழ்நாட்டிலும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பினை உடனடியாக தொடங்கிட மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களாக படிப்பிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு ஓய்வூதியம் வழங்குவதை போல 60 வயதை கடந்த உலகத்திற்கே அச்சாணியை திகழும் உழவு தொழில் செய்து ஓய்வெடுக்கும் வயதை அடைந்த விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதை போல் கிராமப்புறங்களில் ஏழை நிலையில் இருக்கும் ஆண் விவசாய தொழிலாளருக்கும் மாதம் உரிமை தொகையை வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் போடப்பட்டது. இந்த தீர்மானம் உங்களுக்கு எல்லாம் வெற்றியாக அடுத்ததாக தம்முமட்டி பேரூராட்சி தம்முமட்டி நகர செயலாளர் VT ராஜா அவர்களை பேசுகிறார்கள். யார் ஆடிக்கரை மனோகரன் சொல்லி நம்ம விளக்கு பூஜை போய் அங்கு மொழிமா வரல பள்ளியில் ரைட் வச்சிருக்கியா? திருச்சி மாவட்டம் ஒப்பம்பட்டி முத்திரையர் சங்கத்தின் சார்பாக அமைச்சர் அவர்களுக்கு புனரை வழங்கும். அன்பார்ந்த இந்த சேலம் மாவட்ட முத்தையர் சங்க விழாவிற்கு வருகை தந்த அமைச்சர்களுக்கு தம்மம்பட்டி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் நமது சமுதாய சார்பாகவும் நமது கூட்டணி கட்சியினுடைய சார்பாகவும் இந்த சாலை எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழா சிறக்க வந்திருக்கும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பிள்ளான் என்று செல்லும் அவர்களை உங்களின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். சேலம் மாவட்ட தலைவர் சார்பாக பொன்னாடை அறிவிக்கிறது. சேலம் மாவட்ட வேலூர் எம்எல்ஏ அவர்களுக்கு பொன்னாடை நமது மாவட்ட சங்க தலைவர் அவர்கள் பொன்னாடை அறிவித்தார். ஈரோடு மாவட்ட முத்திரையர் சங்க சார்பாக நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கிறார். ஈரோடு மாவட்ட முத்திரையர் சங்கம்
அன்பார்ந்த எல்இடியில பிரச்சனை வரும். இந்த எழுச்சிக்கு சேலம் மாவட்ட வண்டியில தான் முத்திரை சங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய நமது மாவட்டத்துடைய முத்திரை சங்க நலசங்க தலைவர் அன்புக்குரிய அண்ணாவுக்கு இளைய பெருமாளர்களை நம்மளுடைய சங்கத்தை எங்க போனாலும் நம்மளுதுனால இன்ற சமுதாய வளர்ச்சிக்காகவும் இன்றைக்கு நமது துறை அமைச்சர் ஒரு பொருள் இல்லைன்னா ஸ்டார்ட் நாம் உள்ளமெல்லாம் எழுதக்கூடிய நமது உள்ளம் கொண்ட அமைச்சர் அன்புக்குரிய அமைச்சர் மேனதா அண்ணாவோட இங்கே வருகை தரக்கூடிய நமது சமுதாய மக்களை நமது திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை மற்றும் அவரோடு வந்திருக்கிற மேலும் தொகுதி சட்டமன்ற எம்எல்ஏ அண்ணா அவர்களை இங்கே வாழ்த்து உரையாட வருகின்ற அன்புக்குரிய நமது மாவட்ட கழக செயலாளர் சிவலிங்கம் அவர்களை, திருச்சி மாவட்டத்துடைய செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களை, ஸ்ரீரங்கம் தொகுதியுடைய எம்எல்ஏ பழனியன் அவர்களை, இங்கே வருகின்ற மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளார் அண்ணன் அவர்களை, இங்கே வருகின்றக்கூடிய நோட்டீஸ் இருக்கக்கூடிய அனைத்து பேரையும் சொல்லுவதற்கு மன்னிக்கவும். ஏன்னா நமது அமைச்சர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை கூறிவிட்டு உடனடியே நமது முதல்வர் அவர்கள் வருவதற்கால் அங்கே செல்ல இருப்பதால் அவரை அடுத்து பேச அழைக்க வேண்டும். அதனால் எல்லாத்து பேரும் சொல்லாததற்கு மன்னிக்கவும். இன்றைக்கு நமது சமுதாயத்திலே நல்ல ஒரு எழுச்சியோடு நம்மளுக்கெல்லாம் உதவக்கூடிய நமது அமைச்சர் இன்றைக்கு சொன்ன உடனேயே இந்த சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்து நமது சமுதாய மக்களை பெருமைப்படுத்திய அவர்களுக்கு நம்மபடி சார்பாகவும் நமது முத்தைய சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கிற அடுத்த மாவட்டத்தினுடைய முத்திரை சங்க தலைவர் சார்பாகவும் முதல்கள் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு சொல்ல போனால் சமுதாயத்திலே தமிழ்நாட்டிலே அதிக சமுதாய மக்கள் வசிக்கின்ற 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நமது முத்திரை சங்கம்.